26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம். இன்று ஜூலை மாதம் 13ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்று போதாயன அமாவாசை. இன்றைய நல்ல நேரம் காலை 6:15 மணி முதல் 7:15 மணி வரையிலும் மற்றும் மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரையிலும். இன்றைய திதிகள் மாலை 6:52 மணி வரையிலும் சதுர்த்தசி, அதற்கு பின்பு அமாவாசை. இன்றைய நட்சத்திரங்கள் அதிகாலை 4:20 மணி வரையிலும் மிருகசீரிஷம், அதற்கு பின்பு திருவாதிரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அதிகாலை 4:20 மணி வரையிலும் விஷாகம், அதற்கு பின்பு அனுஷம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று 3ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் சூரியன், புதன் மற்றும் சந்திரனினால் நல்ல ஒரு வருமானங்கள் ஈட்டக்கூடியதாகவே அமைகிறது. வியாபாரிகள் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு தன லாபங்கள் நிறைந்திருக்கும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதன் குடும்ப சண்டைகள் மற்றும் குடும்ப சர்ச்சைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார். திங்கட்கிழமையான இன்றைய நாளில் நீங்கள் நவக்கிரக வழிபாடுகளை செய்யலாம். மாலை நேரத்தில் நவக்கிரகங்களுக்கு தீபம் ஏற்றி வணங்க இன்றைய நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். இன்று காலை முதல் மாலை வரை மேஷராசி நேயர்களுக்கு சுப செய்திகளை கேட்பதும் மற்றும் நீங்கள் மற்றவர்களுக்கு நல்ல அறிவுரையும் தான தர்மங்கள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. இன்று நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நபர்கள் மூலமாக குடும்பத்தில் நன்மைகள் நடப்பதற்கும் மற்றும் உங்கள் வியாபாரம் தொழில் சார்ந்த குழப்பங்களுக்கும் தீர்வுகள் உண்டு. ரிஷபராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் கேதுவுடன் சஞ்சாரம் செய்கிறார். பூமி சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு உண்டு. வீடு வாங்குவது, விற்பது போன்றவற்றில் இருந்து வந்த குழப்பங்கள் மாறும். ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று நெடு நாட்களாக இருந்து வந்த ஒரு மன ஆசை தீரும். பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். இன்று பிரிந்த சகோதர சகோதரிகள் பல நாட்களுக்கு பிறகு ஒன்று கூடுவது குடும்பத்தில் ஒரு மகிழ்வை தரலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் பல மாதங்களாக இருந்து வந்த பொருளாதார பற்றாக்குறை மற்றும் இதில் சார்ந்த குழப்பங்களுக்கும் இன்று விடை உண்டு. மிதுன ராசி நேயர்களுக்கு ராசிநாதன் புதன் ராசியில் இருப்பதும் மற்றும் சனி பகவான் 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது வியாபாரம், தொழில் மற்றும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றங்களை பார்க்கலாம். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு காலமாக உண்டு. இன்றைய நாளில் நீங்கள் எதிர்பாராத விதமாக பதவி உயர்வு மற்றும் இடமாற்றங்கள் நீங்கள் நினைத்தது போல் கிடைக்கும். சந்திரன் மற்றும் புதன், சூரியன் ராசியில் அமைந்திருப்பது மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று நல்ல ஒரு வெற்றியை தரும். பொருளாதார ரீதியாக முன்னேற்றங்களை தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. இன்று மிதுன ராசி அன்பர்களுக்கு கனவுகள் நிறைவேறும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று ராசிநாதன் சந்திரன் 12ஆம் இடத்தில் இருப்பதனால் இவர்களுக்கு இன்றைய நாளில் விரய செலவுகள் உண்டு. இன்று பல மாதங்களாகவே இழுபறியில் இருந்து வந்த இந்த பொருளாதார பற்றாக்குறைகள் மற்றும் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் மீண்டும் இழுபறி வரலாம். நீங்கள் நினைத்த இடத்தில் பணம் வருவதும் மற்றும் வங்கி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் உங்களுக்கு மாற்றங்கள் கிடைப்பதற்கும் ஒரு சில குழப்பங்கள் இன்று தீரும். நண்பர்களின் உதவி இன்று உங்களுக்கு மனதிற்கு இன்றியமையாததாகவே அமைகிறது. இன்று கடகராசி அன்பர்களுக்கு சிவன் ஆலய வழிபாடு மிகவும் சிறந்தது. சிம்மராசி நேயர்களுக்கு ராசிநாதன் சூரியன் லாபத்தில் அமர்ந்திருக்கிறார். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன், புதன், சூரியன் இவர்களினுடைய சஞ்சாரம் இவர்களுக்கு மகாலட்சுமி யோகத்தை கொடுக்கும். ஆகையினால் இன்றைய நாளில் சிம்மராசி அன்பர்கள் புதிய துவக்கங்களை செய்யலாம். வேலை தேடுதல், வேலைக்கு விண்ணப்பம் செய்வதல் மற்றும் வெளிநாட்டிற்காக நீங்கள் வேலை சம்பந்தப்பட்ட விஷயமாக ஆலய வழிபாடுகள் செய்வது, இது அனைத்தும் வெற்றியை தரும். இன்று உங்களினுடைய மனக்குறைகள் தீர நீங்கள் விநாயகர் ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களினுடைய ஆசைகள் மற்றும் அவர்களினுடைய கனவுகளும் நிறைவேறும்.
இன்று போதாயன அமாவாசையில் அன்னதானங்கள் செய்து மற்றும் சிவன் ஆலய வழிபாட்டை மேற்கொண்டால் சிம்மராசி நேயர்களுக்கு அஷ்டம சனி தோஷங்கள் தீரும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று மனக்குழப்பங்கள் இல்லை. பல மாதங்களாகவே இருந்து வந்த இந்த கண்டகச்சனி பிரச்சனை கன்னிராசி நேயர்களுக்கு கணவன் மனைவிக்குள் ஒரு சில குடும்ப விஷயங்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களால் பிரச்சனைகள் வந்து போகலாம். புதிதாக திருமணமான தம்பதியினருக்கு சண்டை சச்சரவுகள் இன்று வந்து போகும். இன்று மற்றவர்களுக்கு அறிவுரை கூறுவதோ அல்லது மற்றவர்களினுடைய குறையை நீங்கள் தீர்த்து வைப்பதோ சண்டையில் போய் முடிவடையும். கன்னிராசி நேயர்கள் இன்று நீங்கள் எதிலையும் கவனமாக இருப்பது நல்லது. இன்று காலை வேளை உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். குடும்பத்தில் ஒரு சில சுப நிகழ்வுகள் இன்று உண்டு. துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று வழக்கு விசாரணை போன்றவற்றில் நல்ல முடிவை பார்க்கலாம். இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நற்செய்திகள் காத்திருக்கிறது. இன்று நீண்ட காலமாக இருந்து வந்த ஒரு விதமான மனப்போராட்டங்கள் விலகும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று கனவுகள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் அமைகிறது. பல மாதங்களாகவே உங்களினுடைய குடும்பத்தில் உடல் ஆரோக்கிய குறைபாட்டில் இருந்தவர்களுக்கு இன்று நற்செய்திகள் காத்திருக்கிறது. மருத்துவ செலவுகள் குறைந்து மற்றும் உங்களினுடைய ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த பயம் விலகும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று உறவினர்களால் நல்ல ஒரு நட்பு கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களினுடைய அன்பையும் ஆதரவையும் பெறலாம். வீடு வாங்குவது, வீடு கட்டுவது, இதில் சம்பந்தப்பட்ட சிக்கல்களுக்கு இன்று நல்ல ஒரு தீர்வு உண்டு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திர பகவானின் சஞ்சாரம் மற்றும் இவர்களினுடைய பாக்கியத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் விருச்சிக ராசி நேயர்களுக்கு மன நிறைவை கொடுக்கும். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அனுகூலமாக அமைகிறார். பெற்றோர்களிடத்திலிருந்து வந்த மனக்கசப்புகள் தெளிவடையும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நவகிரக வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். புதிதாக திருமணமான தம்பதியினர்களுக்கு சின்ன சின்ன மன போராட்டங்களும் சண்டை சச்சரவுகளும் வந்து போகும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று எதிர்பாராத விதமாக ஒரு சில நபர்களை சந்திப்பதும் மற்றும் அந்த சந்திப்பு ஒரு சில மன சங்கடங்களையும் கொடுக்கலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு வெற்றி வாகை சூடக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. குடும்பத்தில் பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மன போராட்டம் இன்று தீரும். சுப செய்திகள் இன்று நீங்கள் கேட்கலாம். உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக ஒரு சில நன்மைகள் இன்று நடந்தேறும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று பல மாதங்களாகவே கணவன் மனைவியிடையே பிரிவினையோ அல்லது சண்டை சச்சரவோ ஏற்பட்டிருக்கும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இவர்களுக்குள் மனஸ்தாபங்களை பெரிதுபடுத்தலாம். நவகிரகத்திற்கு தீபம் ஏற்றுவதும் நவகிரக வழிபாடும் சிறந்தது. மகர ராசி அன்பர்களுக்கு இன்று பணத்தட்டுப்பாடு இருக்காது. தன லாபங்கள் நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது. குடும்பத்தில் பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மனக்குழப்பங்கள், இந்த பணத்தினால் ஏற்படக்கூடிய மன போராட்டங்கள் விலகும். குழந்தைகளால் இன்று உங்களுக்கு பெருமையும் சந்தோஷமும் உண்டு. மகர ராசி அன்பர்களுக்கு இன்று நெடுந்தூர பிரயாணங்கள் காத்திருக்கிறது. திடீர் பிரயாண யோகங்கள் ஒரு சிலருக்கு அமைவதனால் உடல் மற்றும் உள்ளத்தில் புத்துணர்ச்சியும் தெம்பும் உண்டாகும். இன்று சிவனாலய வழிபாடும் மற்றும் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் அன்னதானங்கள் செய்தால் இன்றைய நாளில் போதாயன அமாவாசையில் நல்ல ஒரு புண்ணியத்தை சேர்த்து கொள்ளலாம். 2ஆம் இடத்திற்கான சனி பகவான் 3ஆம் இடத்தில் இருப்பதனால் தாயாரின் உடல் ஆரோக்கியத்திலேயும் முன்னேற்றங்கள் வரும். கும்பராசி நேயர்களுக்கு இன்று குடும்ப சுமை குறையும். பல நாட்களாக இருந்த ஒரு விதமான மன போராட்டங்கள் இன்று உங்களுக்கு முடிவாகும். இன்று கும்பராசி அன்பர்களுக்கு நண்பர்கள் மூலமாக நற்செய்திகள் காத்திருக்கிறது. கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் நல்ல மாற்றங்களை பார்க்கலாம். எடுத்துக்கொண்ட பல காரியங்களில் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வை தரக்கூடிய நாளாக அமைத்து தரும். கிரக சஞ்சாரங்கள் கும்பராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் மன அமைதியும் சந்தோஷமும் உண்டு. சந்திரன் மற்றும் செவ்வாய் 4ஆம் இடத்தில் இருப்பதனால் பூமி சார்ந்த விஷயங்களை பேசலாம்.
மீனராசினியர்களுக்கு இன்று பல மாதமாக இருந்து வந்த குடும்ப சூழ்நிலைகள் நல்ல ஒரு மன மாற்றத்தை கொடுக்கும். இதுவரையில் பேசாமல் இருந்த உங்கள் உறவினர்கள் மீண்டும் வந்து பேசுவது மனதில் சந்தோஷத்தை தரும். இன்றைய நாளில் இந்த மீனராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக ஒரு மனக்குழப்பம் இருந்திருக்கலாம். வியாபாரம், தொழில் சார்ந்த விஷயங்களில் முதலீடுகள் செய்வது மற்றும் செய்த முதலீடுகளில் சில மாற்றங்கள் செய்வது இன்று நீங்கள் பேச்சுவார்த்தைகளால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். குடும்ப போராட்டங்கள் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. இன்று மீனராசி அன்பர்களுக்கு உற்றார் உறவினர்கள் மூலமாக ஒரு புது முயற்சிகள் கிடைக்கும். வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இன்று உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. மீனராசி அன்பர்கள் இன்று திங்கட்கிழமை மாலை நேரத்தில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு தீபம் ஏற்றலாம். சிவன் ஆலயத்தில் பச்சரிசி தானம் செய்ய நவகிரக தோஷங்கள் நிவர்த்தியாகும். இன்று மாலை நேரத்தில் சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக தன லாபங்கள் உண்டு. 12 ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி, வணக்கம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தி விகடனின் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.